ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் மகா எக்ஸைஸ் 2.9 ஃபிஃப்த் சம் பகுதி பெண்ணங்களாக பிரிக்க 1/x⁴ -1 எக்ஸின் அடுக்கு 4 இருக்கிறதுனால 4 மாறிகளை நம்ம போட போகிறோம். ABCDன்னு போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம், எப்படி பிரிக்க போகிறோம்? எக்ஸின் அடுக்கு 4ன்றதுனால ஒட்டுக்கா AX³ + BX² + CX + Dன்னு போட போகிறோமா, இல்லை இது எப்படி பிரிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். எப்பவுமே பவர்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே இந்த ஒன்றையும் அந்த பவர் வடிவத்தில் எழுதணும். ஒன்றை எத்தனை முறை போட்டு போயிருக்கணும் அதுதான் கிடைக்க போகுது. ஸோ எக்ஸின் அடுக்கு 4 -1 அடுக்கு 4. எனக்கு x⁴ 1/4 x⁴ -1/4 ஃபார்ம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா x² the whole square -1² the whole square, அதாவது ஸ்கொயர் ஃபார்மாக தான் எனக்கு தெரியும். A² - B² ஃபார்மாக தான் தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு அடுக்க மறந்துடுங்க. அடிமானத்தில் என்ன இருக்குது, x² -1 எத்தனை முறை போடணும், 2 முறை போடணும். அப்போ x² -1 × x² + 1 A² - B² A - B × A + B. இது என்னது, இது ஸ்கொயராகவே நான் வச்சுக்கிறேன். 1² 1, அதனால் இது ப்ளஸ் போட்டேன். இதுக்கு எனக்கு ஃபார்முலா தேவையில்லை. இதை நான் எப்படி பிரித்து எழுத போகிறேன், 1/A + B × A - B. இங்கே எழுதிக்கிறேன்ப்பா. 1/A² - B² ஃபார்ம் அது A - B × A + B. அதான் சொன்னேன், ஸ்கொயர் மறந்துடுங்க. 1 டைம் போடுங்க, ஒரு டைம் மைனஸ் ஒரு டைம் ப்ளஸ் போட்டு எழுதணும். ஓகேவா? இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, x² + 1. ஓகே, இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இது எப்படி பிரிக்க போகிறோம் பாருங்கள். இது தனியாக இருக்குது எக்ஸ்னு அடுக்கு 1, இது தனியாக இருக்குது எக்ஸ்னு அடுக்கு 1. அப்போ A/x - 1 + B/x + 1. இது என்ன இருக்குது, ஸ்கொயராக இருக்குது. அதனால் இது எப்படி எழுத போகிறோம், CX + D பை 2 மாறினுடைய கூட்டு சேர்ப்பாக எழுத போகிறேன். பை x² + 1. ஓகே செல்லம், x + D CX + D. மகா இதை முன்னாடி போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், AX + B மைட் கூட போடலாம், தப்பு கிடையாது. இப்போது ஏனுடைய மதிப்பு, பினுடைய மதிப்பு, சினுடைய மதிப்பு, டினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பின்ன எண்களை பாருங்கள். எல்லாம் பொதுவாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா, வேறு மாதிரி இருக்கா, எல்லாமே வேறு மாதிரி இருக்கா. அப்போ எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பெருக்கிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா பெருக்குங்க. x - 1 × x + 1 × x² + 1. இதானங்க இருக்கிறது. இப்போது இதுக்கு யார் இல்லை, x - 1 மட்டும் தான் இருக்குது, இது 2 இல்லை. அப்போ அது கூட பெருக்கணுமா, இதையும் இதையும் பெருக்கணும். அப்போ x + 1 × x² + 1 ப்ளஸ் b × இவங்க மட்டும் விட்டுருங்க, இவங்க 2 பேரையும் பெருக்கணும். ஸோ x - 1 × x² + 1 ப்ளஸ் CX + D × சென்டரில் போட்டுக்கணும், இங்கே போயிடுச்சுமா. இது மட்டும்தான் இருக்குது, இவங்க 2 பேரும் இல்லை. அப்போ இவங்க 2 பேரையும் பெருக்கி ஆகணும். x - 1 × x + 1. இங்கே லெஃப்ட் சைடில் யார் இருக்குது, 1/x⁴ -1. x⁴ -1 தான் நான் இந்த அளவுக்கு பிரிச்சிருக்கேன். ஸோ இது தான் ஆகிடும், கேன்சல். ஸோ 1 = மீதி இருக்குமா, A(x + 1 × x² + 1 ப்ளஸ் B(x - 1 × x² + 1 ப்ளஸ் CX + D of x - 1 × x + 1. இப்போது எக்ஸுக்கு பதிலாக மதிப்பை நம்ம கொடுத்தா தான் எனக்கு ஏனுடைய மதிப்பு, பினுடைய மதிப்புலாம் கிடைக்கும். இஃப் x = இங்கே +1 இருக்குதுன்னா என்ன போட போகிறோம், -1. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ்னுடைய வடிவமாக இது கிடையாது. அப்போ இங்கே -1 போட்டோம்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே பார்க்கணும். அப்போ B of எக்ஸுக்கு பதிலாக -1 -1 தான் ஹோல் ஸ்கொயர். அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் மைனஸாக தானே வரும், ப்ளஸ் வரும். ஸோ 1 + 1 ப்ளஸ் C × இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக -1. அப்போ -1 போட்டோம்னா இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 கூட எதை பெருக்கணும் ஆகிடும், 0 ஆகிடும். அந்த ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். அப்போ இதை விட்டுடலாம். ஸோ 1 = -1 சேர்த்தா -2 +1 +1 சேர்த்தா +2. 2 என்னது, 4. ஏன்னா ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. 2 4னா 4 -4. எனக்கு பினுடைய மதிப்பு தேவை. ஸோ B = பெருக்கலாக இருக்கிற -4 சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். -1/4. மிஸ் -4 தானே சொன்னீங்க, எங்கே போச்சு மைனஸு? மைனஸ் பகுதியில் இருந்தாலும் தொகுதியில் இருந்தாலும் எங்கே சமி போடணும், பொதுவாக நடுவில் போட்டுக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக +1 போட்டோம். சாரி, எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டோம், இது 0 ஆயிடுச்சு. எக்ஸுக்கு பதிலாக -1 இருந்துச்சுன்னா, பக்கத்தில் -1 இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும், +1 போடணும். இப்போது எனக்கு இடம் பத்தல, பின்னாடி எழுதி வச்சிடறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -1 போட்ட சாமி 0 ஆகிட்டோம். இப்போது -1 இருக்கிறதுனால x - 1 தான் எக்ஸனுடைய மதிப்பு என்னது, +1.
ஓகே, அப்போது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1, ஸோ என்னென்ன லெஃப்ட் சைடு 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 1ன்னு வந்துச்சுன்னா இது ப்ளஸ் 1, ஏ ஆஃப் 1 ப்ளஸ் 1, 1 ஸ்கொயர் 1 தான், ஸோ 1 ப்ளஸ் 1, இது ப்ளஸ் 1ன்னு வந்தால் 0 ஆகிடும், இது ப்ளஸ் 1ன்னு வந்தால் இது 0 ஆகிடும், அப்போ ஏனுடைய மதிப்பு தான் கிடைக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு 1 1 2 1 1 2 2 2 4ன்னு வந்துடுமா, அப்போ ஏ ஆஃப் 4 இம்ப்ளாய்ஸ் ஏ ஈக்குவல் டு பெருக்கல் 4 இந்த பக்கம் வச்சுன்னா வகுத்தல் 4 மாறும், ஸோ ப்ளஸ் 1/4. பி ஈக்குவல் டு மைனஸ் 1/4ன்னு கிடச்சிச்சு இல்லையா, ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 1/4. அடுத்தது இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேறு எதனா போட போகிறோம், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளாம் ஒன்று போடுறோம், 0ன்னு போட்டுக்கலாமா. 1 ஈக்குவல் டு, ஏன்னா ரெண்டு வேல்யூ தான் நமக்கு இருந்து, ப்ளஸ் 1 வந்துச்சுன்னா மைனஸ் 1 போடணும், மைனஸ் 1 வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 போடணும், வேறு எதுவும் இல்லை. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 0ன்னு போடுறோம். அப்போ லெஃப்ட் சைடு 1 ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 0 ஸ்கொயர் 0 தான் ப்ளஸ் 1 ப்ளஸ் 0 மைனஸ் 1, 0 ஸ்கொயர் 0 ப்ளஸ் 1 ப்ளஸ் 0ன்னு போட்டால் இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும், சியினுடைய மதிப்பு 0 ஆகிடும். அப்போ எனக்கு டியினுடைய மதிப்பு கிடைக்கும்ல, ப்ளஸ் டி இன்ட்டு, ஏன்னா இது ஃபுல்லாக தான் 0 ஆகிடுச்சு, டி இன்ட்டு 0 மைனஸ் 1 இன்ட்டு 0 ப்ளஸ் 1. அப்போ 1 ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு 1, இதனுடைய மதிப்பு 1, இதனுடைய மதிப்பு மைனஸ் 1, இது ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1, ஓர் 1 1, ஏனுடைய மதிப்பு 1/4 இன்ட்டு 1 மைனஸ் ஓர் 1 1 மைனஸ் 1, பியினுடைய மதிப்பு ஏற்கனவே மைனஸ் 1/4ன்னு இருக்குது, ஸோ மைனஸ் 1, இங்கே ஓர் 1 1 மைனஸ் 1 ப்ளஸ் டி ஆஃப் மைனஸ் 1. இப்போ பாருங்க சாமி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா, 1 கூட பிறகுனாலும் அதுதான் கிடைக்கும், ப்ளஸ் ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 1/4 மைனஸ் டி, இங்கே என்னது ப்ளஸ் 1. எத்தனை முறை 4 வந்தாலும் ஒரே முறை 4, காலையும் கூட்டினா 6, வேறு ஒன்றும் இல்லை, 1/4ன்றது காலுன்னு உங்களுக்கு தெரியணும். சரியா சாமி. ஸோ 2 2 2 2 4, எனக்கு டியினுடைய மதிப்பு தான் தேவை, மைனஸ் டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் டியாக மாறும், ஏன்னா மதிப்பு ப்ளஸில் வரணும், ப்ளஸ் 1 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறும். ஸோ 1/2 மைனஸ் 1, இது ப்ளஸ் டி, 1லேருந்து அரையை கழிச்சா அரை, பெரிய நடிக்குறி இது தான், இது அரை தானே சாமி, அரை 1லேருந்து அரையை கழிச்சா அரை, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய நந்து சின்ன கழிச்சிட்டு பெரிய குறி போட்டால் டியினுடைய மதிப்பு கிடச்சிச்சு. ஸோ ஏ மதிப்பு, பி மதிப்பு, டி மதிப்பு கிடச்சி சாமி. அடுத்து யாருடைய மதிப்பு தேவை, எனக்கு சியினுடைய மதிப்பு தேவை. அதுக்காக என்ன பண்ணுறேன், நானே எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு நம்பர் போட்டுக்கிறேன், ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடு 1 தான் இருக்குது, 1 ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் ஏ ஆஃப் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் பி ஆஃப் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 இன்ட்டு சி ஆஃப் 2 ப்ளஸ் டி ஆஃப் 2 மைனஸ் 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக மதிப்பு போடுறோம் சாமி. ஸோ 1 ஈக்குவல் டு 2 1 சேர்த்தா 3, இது 5, இங்கே 1, இது 5, இது 2 இன்ட்டு சி 2 சி, இங்கே 1 இங்கே 3, பெருக்கி போட்டுக்கலாம். 3 5 15, ஏனுடைய மதிப்பு என்னது 1/4 இன்ட்டு 15 மைனஸ் பியினுடைய மதிப்பு மைனஸ் 1/4, அதனால தான் அங்கே ப்ளஸ் பதிலாக மைனஸ் சொல்லிட்டேன், 4 5 5, ஸோ 1/4 இன்ட்டு 5, இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு சி, கீழே முன்னாடி போடணுமா, ப்ளஸ் டியினுடைய மதிப்பு மைனஸ் 1/2, ப்ளஸ் தான் அதை குறிய மாற்றாத, மைனஸ் 1/2 இன்ட்டு 1 3 3. ஸோ இந்த 2 நம்பர் இருக்குது, இந்த 2 நம்பருக்குமே இந்த 3 சொந்தம், அதனால் அப்படி போட்டுக்கிறேன். ஓகே சாமி. ஈக்குவல் டு ஓர் 15 15, ஓர் 5 5, எத்தனை முறை 4 வந்தாலும் ஒரே முறை 4 போடுறோம், 15லேருந்து 5 கழிச்சா 10 ப்ளஸ் 2 இன்ட்டு சி மைனஸ் 1/2 இன்ட்டு 3. ஃபஸ்ட்டு எனக்கு சியினுடைய மதிப்பு தேவை, அதுக்கு சிக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடி இருக்க உறுப்பை பார்க்கணும். உறுப்புனா என்னது, ப்ளஸுக்கு முன்னாடி, இல்லை இந்த இடத்துக்கு மைனஸ் இது வரணும். இந்த 3 அப்படிங்கிறது என்னது, கெழு, அப்போது கூட இருக்கிற உறுப்பை தூக்கிட்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் கெழுக்குள்ள தூக்கிட்டு போகணும். ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்குது 1, இது என்னது ப்ளஸ் 10/4, சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 10/4 மாறும், இல்லைனா 2 4 2 10, 5/2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும் 2c மைனஸ் 1/2 இன்ட்டு 3. ஒரு முழு எண், ஒரு பின்ன எண், நடுவில் மைனஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடு, 2 2லேருந்து 5 கழிச்சா 3னா 3 மைனஸ் 3, பெரியனுடைய குறி மைனஸ் 3/2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு சி மைனஸ் 1/2 இன்ட்டு 3. இந்த பெருக்கல் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 3 மாறிடும், அதனால தான் ஓர் 3 3 ஓர் 3 3, இது மைனஸ் அரை ஈக்குவல் டு 2 இன்ட்டு சி மைனஸ் அரை. இந்த மைனஸ் அரை, இப்போ வந்து சியினுடைய மதிப்பு தேவை, சியினுடைய மதிப்பு என்னன்னா
பின்னாடிக்கிற உறுப்பு அல்லது முன்னாடிக்கிற உறுப்பு எடுத்துணும். உறுப்புனா எப்படி கண்டுபிடிக்கணும்? இது கீழ் இன்ட்டில் இருந்துச்சுன்னா கீழ், வகுத்தல்லையோ பெருக்கல் இருந்துச்சுன்னா அது கீழ், பின்னாடி இருக்குது -2 -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1/2 மாறும். சாரி, -1/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1/2 மாறும். ஸோ -1/2 +1/2 ஈக்குவல் டு 2 × C. அரையும் -1/2 +1/2 ஆகிடும் 0. 0 ஈக்குவல் டு 2 × C. பெருக்கல் 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 2 மாறும். 0/anything ஈக்குவல் டு 0. இப்போ C மதிப்பு 0. தேர்ஃபோர் ஆன்சருக்கு போகலாமா சாமி? 1/, ஆன்சர் அது 1/x⁴ - 1 ஈக்குவல் டு நான் எழுதியிருக்கோம். அப்படியே பார்த்து சொல்லிடுங்க பார்க்கலாம். a/x - 1, b/x + 1, c × x + d/x² + 1. எக்ஸுக்கு சிக்கு பதிலாக என்ன வந்துச்சு? நமக்கு 0 வந்துச்சு. அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாகவே போயிடும் நமக்கு. டினுடைய மதிப்பு மட்டும் போட்டுட்டா போதும். இங்கே பைன்னு இருக்கிறதுனால போடுறோம். இங்கே -1/4 கீழே போடுறோம், +1/4 போடுறோம். ஓகே சாமி? ஏனுடைய மதிப்பு 1/4, பையை கொண்டு போய் பையிலே போட்டுக்கலாம். x - 1 ப்ளஸ் மைனஸ் பியினுடைய மதிப்பு -1/4, பையை கொண்டு போய் பையிலே போட்டுக்கலாம். சியினுடைய மதிப்பு நமக்கு 0 ஆகிடுச்சு. அப்போ c × x + டிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? இது ஃபுல்லாக 0 ஆனதுனால டினுடைய மதிப்பு -1/2 × x² + 1. ஏன்னா 2 நம்பர் இருக்குது, அதனால என்ன போடுறோம் சாமிங்க? ப்ராக்கெட் போடுறோம். ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர்.